ஆனா இந்த தண்ணி அந்த டஸ்டான தண்ணி வெளியே போய் நல்ல தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று அந்த பாத்திரத்தை எடுத்து மொத்த தண்ணியை கீழே ஊற்றி கழுவி புது தண்ணி ஊற்றணும். இது ஒரு ப்ராசஸ். இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணிக்குள்ளேயே நீங்க நல்ல தண்ணியை ஊத்த 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 அதுவே என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே கிளீன் ஆயிரும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஸோ அந்த பிரசன்னத்தை நீங்க உணராம, ஆண்டவருடைய தொடுதலை நீங்க உணராம, அந்த ஃபீல். அதான் நேற்றைய கூட ஆண்டவர் ரொம்ப அழகா பேசினாரு. 38 வருஷம் பிரச்சனை, 38 இயர்ஸ், 38 வருஷத்தினுடைய பிரச்சனை. 10 நிமிஷம் ஆண்டவர் அந்த மனுஷனோட 10 மினிட்ஸ் தான் செலவு பண்றாரு. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. 10 நிமிஷம் அந்த 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனோட 10 நிமிஷம் ஆண்டவர் உறவாடுறாரு பாருங்க. அந்த 10 மினிட்ஸ், அந்த 10 நிமிஷம் 38 வருஷத்தினுடைய பிரச்சனைக்கு முடிவு உணர்ந்துச்சு. 38 இயர்ஸ்னுடைய முடிவு. அப்ப நான் என்ன சொல்றேன், வாலிப தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர், 10 மினிட்ஸ் ஆண்டவரோட நீங்க உறவாடுகிற 10 நிமிஷம் உங்க வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போடும். அந்த 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 டச், அந்த நெருக்கம், அந்த உறவு உங்களுக்கு வேணும். அது நீங்க அவரோட உறவாடுறது அது இல்லை, அவர் உங்களோட உறவாடணும். அந்த 10 நிமிஷம் 38 வருஷம் வியாதியா இருந்தவல்ல, ஆண்டவர் வந்தார். அதே போல சகையுடைய வீட்டுல வேதம் சொல்லுது, அந்த 10 நிமிஷம் தான், அந்த டைமிங்குள்ள அவனுடைய வாழ்க்கை, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்க கத்தர இழுக்க அவருடைய பிரசன்னத்தை சொல்ல அவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை ஆண்டவர் தருவார். சரீரத்துல ஒரு பலன் வரும், ஆவியில ஒரு கொந்தளிப்பு வரும். கத்தர் உங்களை ரொம்ப பலசாலியா மாத்துவார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் மத்தியே உலாவிடோ எங்களோ தங்கீரோ. உங்க சத்தம் மேல கேட்கட்டும். எங்கள் மத்தியே ஜீசஸ். ஓ ஹalleluya. தங்கி திரும்ப சொல்லுவோம். எங்கள் மத்தியே உலாவிடும் எங்களோடு வாசம். ஹalleluya. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய் எங்கள் நடுவிலே. வாசித்திட விரும்பிடும் தெய்வம். சொல்லு. இதோ மனிதர்கள் மாத்தி வாசம் செய் எங்கள் நடுவிலே. வாசித்திட விரும்பிடும் தெய்வம். சேர்ந்து சொல்லு. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே அப்பா தொழு. எல்லாரும் சேர்ந்து உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே ஐயா. ஹல்லேலூயா. கடைசியாக உங்க முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி
பலத்தோடு. Yes, praise. Yes, 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 praise. இப்போ ஒவ்வொருவர் மேலும் நதியாய் நதியாய் அக்கினியாய் பாயட்டோ. முழு பலத்தோடு ஆமென். எங்கள் மத்தியில் இப்போ தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பிரசன்னம், தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பிரசன்னம், மலைகள் பர்வதங்களை மெழுகு போல உருகி போகிறபடிய பிரசன்னம். கேளுங்க கேளுங்க, எங்கள் மத்தியில் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எங்கள் மத்தியே. இயேசுவே ஓ எங்களோடு வாசம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி, கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி, கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி. கதலரம் கனரம். ஹalleluya hallelujah hallelujah. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய உருவாக்குதலுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்காக நாங்க வாஞ்சிக்கிறோம். எங்களோடு நீர் இருப்பீராக, ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். Thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தர் நல்லவர். Praise the Lord, hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நம்முடைய திருச்சபையிலிருந்து அருமையான சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வந்து, இன்னும் பெரியவங்க ஒரு சிலர் வந்து இந்த கடந்த நாட்களின் நண்பர் என்ன நெய்மு ஜீவ வார்த்தை இல்லை, ஜீவ வார்த்தை அப்படின்ற ஒரு டீம் வந்து பைபிள் கிட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து நம்முடைய சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல மதிப்பெண்களை எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஸோ அவர்களை வந்து சபை ஜனங்களுக்கு முன்னாடியே உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அதனால் ஃபஸ்ட்டு வாசிப்பாங்க, வாசித்த உடனே அந்த பிள்ளைங்க வந்து அந்த பரிசை சீக்கிரமாய் வாங்கிட்டு போகும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். குயிக். கேட்டகரி ஃபர்ஸ்ட், சர்ச்சில் எழுதின எல்லா மெம்பர்ஸ்லையும் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அது இல்லாமல் ஆல் இண்டியா லெவல் 9th ரேங்க். இவங்களுக்கு ஒரு கோல்டு மெடல், சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஜீவ வார்த்தையிலிருந்து ஒரு பைபிள், சண்டே ஸ்கூல் சார்பாக ஒரு கிஃப்ட். Second prize, Feby Ashlyn, children category, Feby Ashlyn. Third prize, Jesslyn. Next, youth category, first prize, T.R. Jackslyn Jeba. Jackslyn Jeba medal. Second prize, Kasturi. Participants எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. Third prize, Betsy Niveda. Third prize, Betsy Niveda. Next, adult category, first prize, Satya, Sister Satya. Second prize, Sister Uma Mageshwari.
Third prize, Sister Evangeline Geeta. Next, children category participants. Tilakan, P. Tilakan, P. Israel Suraj, P. V. Gerlin Presencia, A. Grace Jemima, S. Sweta, E. Saravanan, R. K. Rubika, K. Lauren Blessy, Rupika, Lauren Blessy, Jonisha, Rupita R.K., Gaffna D. Benjamin, Rebecca, Ashley Haida, Danilo Titus, R. Samyukta, Evangeline Sweetie, P. Purvi, R. Riya Joshna, A. Gerlin Jacob, Catherine Christ, Sharmila Enoch, Sanjana, Jeremiah Sam, Andrea, Shyam, yes Shyam, R. Keba, Aden Chris. Next, adult category, Brother Chinnadurai, Brother James, Sister Selva Bakiyam, Sister Malati, Brother Senthil Enoch, Brother Alex Francis, Sister Soruba, Sister Susila James, Sister Mageshwari, Sister Hannah, Sister Selvi, Sister Shantaprita, Brother Johnson, Brother Alvin, Sister Venila, Sister Satyabhamasi, Sister Gayatri, Sister Anandi, Sister Jonsi Rani, Sarvarani, Sister Sarvarani, Sister Josephine Punita. Youth category,
ஷீபா ஞானசெல்வம், சீபா ஞானசெல்வம், ஆபேல், ரூபி, சிந்து பிரியா, ஜாய் சௌந்தர்யா, சகாய ரூபன், ராமராஜன், பிரதர் ராமராஜன், பிரதர் ஐசக் தர்மா, பிரதர் தயா வினோத், சிஸ்டர் அஞ்சலி, ஆகாஷ், ஏஞ்சல் ராணி, ஷைனி. Thank you. ஓகே, இவ்வளோ பேர் எழுதுனாங்கன்னு எனக்கே தெரியல. நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நல்ல ஒரு கிளாப் பண்ணி காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர்களை நடத்துவார். ஸோ சர்டிஃபிகேட்டு பேர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாறி இருக்கிறவங்க அப்படியே அதை மாற்றிக்கிங்க. டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால டக்குன்னு கொடுத்துட்டோம், அதனால் மாற்றிக்கிங்க. தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து 2ஆம் தேதி இருக்குது அடுத்த ஒரு வேத வினா போட்டி, செகண்டு. நாளைக்கு புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், இல்லை வியாழக்கிழமையா? வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு நீதிமொழிகள், பிரசங்கி, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. காலையில் ஒரு 10 o'clock நீங்கள் உள்ளே பைபிளை திறந்து ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கணும். 1 மணிக்கு கரெக்டாக சாப்பாடு டைம். நீங்கள் வரும்போது ஏதாவது புளி சாதமோ இல்லைன்னா தக்காளி சாதமோ அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. அந்த 1 day மட்டும் லீவாக இருக்கிறதுனால, சரி நமக்கு 100 days ஜெபம் போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் உங்களை சர்ச்சுக்குள்ளேயே நீங்கள் இருந்து அப்படியே பைபிளெல்லாம் வாசித்து ஜெபத்தோடு இருக்கணும்னு நான் நினச்சேன். அதனால் அது முடித்த உடனே 2 மணிக்கு சரியாக எக்ஸாம் ஆரம்பிக்கும். இதுலேருந்து ஒரு 100 questions கேட்பாங்க. எல்லாமே டிக் பண்ணுறது மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வின் பண்ணுற ஒரு 15 பேருக்கு ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பைபிள், அப்படின்னா கொரியன் பிரிண்டில் ரொம்ப ஒரு அழகான 15 பேருக்கு கிஃப்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய பெரிய கிருபையினால், தயவினால் நம்முடைய திருச்சபையின் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த 100 நாள் ஜெபத்தில் ஆண்டவர் ரொம்ப பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த 14 நாட்களும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளாலே கர்த்தர் அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் தேற்றி கொண்டே இருக்கிறார். நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணம் மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்கள், பல தேசங்கள், நிறைய கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் ரொம்ப நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள பெரிய அற்புதங்களை நம்முடைய கண்கள் காண போகிறது. அதனால் தயவு செய்து அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படும் போது கோயம்புத்தூரில் லோக்கலில் இருக்கிற நீங்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தூரமாயிராதீங்க.
நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் அதை இழந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தைகளெல்லாம் ஒரு மனுஷனை, எப்பேற்பட்ட மரிக்கிறதுக்கு கிடக்கிற மனுஷனை கூட தட்டி எழுப்புகிற வார்த்தைகளை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த 14 நாட்களும் ரொம்ப சிரமமான காரியம்தான், நிறைய ப்ரிப்ரேஷன், நிறைய ஆயத்தம் தான். ஆனால் ஆண்டவர் என் கூட பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அதனால் இனி ஒரு 85 நாட்கள் இருக்கிறது. இனியும் நீங்கள் தவற விடாதிருங்க. ஸோ 25 நாளைக்கு முடியும் போது ஒரு செலிப்ரேஷன், 50 நாள் முடியும் போது ஒரு செலிப்ரேஷன், அகைன் 75 டேஸ் முடியும் போது ஒன்று, அகைன் 100 டேஸ். இப்படி நம்ம ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்று மாலையிலே நமக்கு 14வது நாள் நிறைவு விழா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால எல்லாரும் 6:30க்கு 6:30 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. தயவு செய்து மிஸ் பண்ண வேண்டாம். ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். ஒரு சில சாட்சிகளை வாசிக்கிறேன், நான் வேகமாய் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் மோனிகா. நான் கோவை மதுக்கரை பகுதியிலே வசித்து வருகிறேன். நான் 23 வருடங்களாக தமிழ் ஆசிரியராக ஆர்சி பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். என் குடும்பத்தினர் அவ்வப்போது மாதாவை வணங்குவேன். ஆனால் கிறிஸ்தவருடைய பெரிய சாமியாகிய ஏசப்பாவை எனக்கு தெரியாது. சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு எனக்கும் என் 2 பிள்ளைகளுக்கும் பெரிய விபத்து ஒன்று நடந்தது. அதிலே 3 பேரும் உயிர் தப்பினோம். அந்த டிப்ரெஷன் என்னை தற்கொலை செய்ய ஏவி கொண்டே இருந்தது. அடிக்கடி என் மனதிலே தற்கொலை செய்து கொள் என்கிற குரல் என்னுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் இரவு விடியற்காலம் 3 மணிக்கு இன்றைக்கு நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தேன். அன்று இரவு நான் யூடியூபை பார்த்தேன். அதிலே பாஸ்டர் பென்ஸ் என்பவர்கள் தற்கொலை எண்ணம் என்பது பிசாசுனுடைய செயல் என்கிற தலைப்பிலே வீடியோ இருப்பதை பார்த்தேன். என்னவென்று ஓபன் செய்து பார்த்தேன். அதிலே சாட்சி ஒன்று இருந்தது. வீடு பிரதிஷ்டையில் கணவன் மனைவிக்கு சண்டை வந்தது. மனைவி கேஸ் ஓபன் செய்துவிட்டு தீப்பெட்டியை தேடினார்கள். திடீரென்று ஒரு கை தீப்பெட்டியை தந்தது. அது பிசாசின் கை என்று மனைவி சுதாகரித்து கொண்டு வெளியே வந்துவிட்டார். எனவே தற்கொலை எண்ணம் என்பது 100% பிசாசினால் உண்டாகிற எண்ணமே என்று அவர்கள் கூறினார்கள். அந்த நிமிடமே எனக்குள் இருந்த தற்கொலை எண்ணம் என்னை விட்டு அகன்றது. ஆமென். அன்பு பாஸ்டர் பென்ஸ் ஐயா, நீங்கள் யாரென்று எனக்கு தெரியாது, உங்களை நான் பார்த்தது இல்லை. ஆனால் என் உயிர் பெரிய சாமி ஏசப்பா உங்களை கொண்டுதான் காப்பாற்றினார். விடியற்காலம் 3 மணிக்கு இறந்திருக்க வேண்டிய நான் இன்று வரையிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றால் உங்களையும் உங்கள் மனைவி பிள்ளைகளையும் தீர்க்காயுசோடு ஏசப்பா வைப்பாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் எழுப்பின சாட்சிகளுக்காக ஆமென். ஹல்லேலூயா. பட்டப்பாடுகளுக்கு, வடிக்கிற கண்ணீருக்கு, போடுற முழங்காலுக்கு, கால் வலிக்க அப்படியே பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாட்சி எழும்பும் போது இதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குது. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் ஐஸ்வர்யா. எனது ஊர் கன்னியாகுமரி. நான் பிஎஸ்சி படித்து வருகிறேன். எனது கல்லூரி கட்டணம் 1,64,000 ரூபாய். அதில் 39,000 ரூபாய் மட்டும்தான் கட்டினேன். 1 வருடம் ஆகிறது. தங்கள் வங்கி கணக்கில் லோன் எடுத்து கட்டுவோம் என்று இருந்தோம். கல்லூரி அப்ரூவல் ஆகவில்லை. 2025 ஜூலை முதல் வாரம் நான் அப்ரூவல் ஆனது. பின்பு வங்கியிலே சென்றபோது எங்களுக்கு லோன் கிடைக்கவில்லை. செப்டம்பர் 8ஆம் தேதி எக்ஸாமுக்கு பின்பு நானும் என் அம்மாவும் 27ஆம் தேதி நடந்த அந்த வாலிபர் கூடுகையிலே ஜெபத்தோடு இருந்து அழுது கொண்டே ஜெபித்தோம். அன்று இரவே கர்த்தர் எங்களுக்கு 75,000 ரூபாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். மேலும் எங்களுக்கு 55,000 ரூபாய் தேவைப்பட்டது. கல்லூரியிலே டைம் கேட்டோம், அவர்கள் தரவில்லை. 5ஆம் தேதி நடந்த உபவாச ஜெபத்தில் நானும் என் அம்மாவும் அழுது புலம்பினோம். நான் என்ன நடந்தாலும் அதிகமாக ரொம்ப யோசிப்பேன். அன்றைக்கு பாஸ்டர் ஐயா அவருடைய மெசேஜ், நான் உனக்கு முன்பாக யுத்தம் செய்வேன், நீ எதை குறித்தும் சிந்திக்காதே என்று ஆராதனை நேரத்தில் யாரோ ஒருவரிடம் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எதை குறித்தும் சிந்திக்காதே என்று பாஸ்டர் அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு சொன்னது போல் இருந்தது.
அன்றைக்கு இரவே எனக்கு பணத்தினுடைய ஏற்பாடு கர்த்தர் பண்ணி தந்தார். ஒரு வாரத்திற்குள் அந்த 57,000 ரூபாயும் திரும்பி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிறதை கர்த்தர் நிறைவேற்றினார். நல்ல கரங்களை தட்டி, தேவைகளை சந்தித்த தேவனுக்கு கரங்களை தட்டி ஆமென். அடுத்த சாட்சி வாசிக்கும் போது ஜாமக்காரன் ஜெபம் பண்றவங்க அந்த ஜெப குறிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். எனது பெயர் ஸ்டெல்லா. நான் கோவை பகுதியில் வசித்து வருகிறேன். நான் முதலில் வேலை செய்த கம்பெனியில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பாக தற்போது வேலை செய்கிற கம்பெனியில் வேலை கிடைக்க நல்ல போஸ்டிங்கிலே டேகாகவும் ஆண்டவர் உதவி செய்தார். எனது நண்பரும் என்னுடன் முதல் வேலை செய்த கம்பெனியிலே இருக்கும்போது வேறு வேலை கிடைத்தது. தற்போது வேலை செய்கிற கம்பெனியில் சேர்ந்தார். ஆனால் 2 மாதங்களும் அவருக்கு ப்ராஜெக்டா ஆக முடியவில்லை. எனவே எனது நண்பர் மிகவும் வேதனையில் இருந்தார். அப்பொழுது நான் கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு அழைத்து வந்து ஆண்டவரிடம் வேலை தர வேண்டும் என்று அந்த அடுத்த முறை இந்த ஆலயத்திற்கு வரும்போது வேலை கிடைத்தது என்று சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று ஜெபித்தார். 2 மாதங்கள் அப்ரூவல் செய்யாத எல்லா இன்டர்வியூலையும் ரிஜெக்ட் ஆனார். ஆனால் ஜெபித்து சென்று அடுத்த வாரம் வேலை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அடியனை ஒரு சிறு சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு நன்றி. என் அக்காவின் மகள் 4 வயது பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. 2 நாட்கள் அவள் சாப்பிட முடியாமல், குடித்த நீர் ஆகாரம் கூட வயிற்றில் தங்காதபடி வாந்தியினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். ஹாஸ்பிட்டல் சென்று கவனித்தோம். ஆனாலும் டாக்டர்கள் கொடுத்த எந்த மாத்திரையிலையும் சரியாகவில்லை. பிள்ளை மிகவும் துவண்டு போனால் எங்களுக்கு மிகவும் பயமாக இருந்தது. மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு தொடர்பு கொண்டு பேசிய போது ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் உடனே சர்ச்சுக்கு கிளம்பி வந்தோம். அங்கு 100 நாட்கள் 8வது நாள் ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் பாஸ்டர் அம்மாவை பார்த்து பிள்ளையின் நிலையை அறிவித்தோம். பாஸ்டர் அம்மா பிள்ளையை வாங்கி அணைத்து கொண்டு மிகவும் பாரத்தோடு ஜெபித்தார்கள். நாங்களும் அழுது ஜெபித்தோம். பின்பு அவர்கள் பிள்ளை ஆகாரம் எடுக்கவும் இன்று மாலையிலே ஓடி ஆடி விளையாடவும் வேண்டும் என்று ஜெபித்தார்கள். எங்களுக்கு ஒன்றுமில்லை, உங்களுக்கு ஒன்றுமில்லை, சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூறினார்கள். நாங்கள் சர்ச்சில் இருக்கும் போதே பிள்ளைக்கு தண்ணீர் கொடுத்தோம், குடித்தாள். ஆனால் வாந்தி வரவில்லை. பின்பு வீட்டிற்கு சென்று 1½ இட்லி சாப்பிட்டு அப்பவும் வாந்தி வரவில்லை. நாங்கள் பிள்ளை சுகமானால் என்று விசுவாசித்தோம். பிறகு நாங்கள் ஸ்கேன் செய்து பார்த்தோம். ரிப்போர்ட்டில் எல்லாம் நார்மலாக வந்தது. கர்த்தர் அற்புதம் செய்ததற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென். எனது பெயர் எனக்கு விஜயகுமார் என்கிற எனக்கு 2 பெண் பிள்ளைகள். எங்கள் அம்மா வீட்டிலே முதலாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். இந்த வருடம் நாங்கள் எங்கள் பெயரில் ஒரு வீடு வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த வீடு நாங்கள் வாங்கி மிகவும் பரியாசப்பட்டோம். அவ்வேளையிலே ஃபாஸ்டிங் ப்ரேயர்லே நீங்கள் வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் என்று ஜெபித்தீர்கள். அதே போலவே கர்த்தர் வாக்கிய செய்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. எனது மூத்த மகள் புகழினி வயது 10. இந்த வருடம் காதில் ஒரு சிறிய ஆபரேஷன் நல்ல முறையில் செய்யவும் பரிபூரணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்தார். நல்ல கரங்களை தட்டி இந்த சாட்சிகளுக்காக ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் எழுப்பின எல்லா சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர். பெரிய காரியத்தை நமக்காக ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து திருச்சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலையும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவரோடு செலவு செய்கிற நேரங்கள் வீணாய் போவதில்லை. அதனால் இந்த 100 நாட்களையும் ஒரு நல்ல ஒரு நாட்களாக நியமித்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பலனை ஆண்டவர் தருவார் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஸோ வெறும் எதையோ சும்மா அப்படியே வாரத்திற்கு ஒரு நாள் வந்துட்டு போகிறதுனாலே அல்ல. ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு, ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு உங்களுக்கு அற்று போகுமானால்
கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால சில காரியத்தை ரொம்ப முயற்சி எடுத்து சத்துரு நிறைய தடைகளை எல்லாம் கொண்டு வருவான். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஜெபம் பண்ணி அதிலிருந்து நீங்கள் அந்த சாபங்களிலிருந்து அந்த கட்டுகளிலிருந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் விடுதலை ஆகணும். அப்படி விடுதலை ஆகலை அப்படின்னு சொன்னால் அது அடிக்கடி நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அப்படியே வளரும், அப்படியே கீழே இறங்கும், வளரும், கீழே இறங்கும், அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை தொட்டதிலிருந்து, கர்த்தர் சந்திச்சதிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல சமாதானமான வாழ்க்கை வாழணும்னா அந்த முன்னாடி இருக்கிற சாபங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் மாறி போகணும். அது இந்த மாதிரி ஜபங்களில் தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால இதை சாதாரணமாக இந்த ஜபத்தை எடுத்துடாதீங்க. அது ஒரு பொருத்தனையோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் நமக்காக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். அதை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இன்னொரு விஷயம் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனிதர் சாயலானார். இன்னொரு விஷயம் எல்லாரும் சத்தமாய் வாசிக்க போகிறோம். எல்லாரும் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனிதர் சாயலானார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் வெறுமைகளை நிரப்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். யாரெல்லாம் வெறுமையாய் இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறதோ, ஒருவேளை உங்களுடைய கைகள் வெறுமையா இருக்கலாம், உங்களுடைய இருதயம் வெறுமையா இருக்கலாம், உங்களுடைய சிந்தனையிலே ஒரு வெறுமை இருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், நாம் பிரசங்கம் பண்ணுகிற தேவன் யார் அப்படின்னா, வெறுமைகளை திருப்தியாய் மாற்றி நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். ஒருவேளை சில சூழ்நிலைகள் நிமித்தமாய், சில தனிமைகளின் நிமித்தமாய் உங்களுடைய இருதயம் கூட ஒருவேளை வெறுமையா இருக்கலாம். ஆசீர்வாதம் இருக்கலாம், சாப்பாடு இருக்கலாம், நல்ல மரியாதை இந்த உலகத்தில் இருக்கலாம், நல்ல சம்பளம் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வெறுமை எனக்குள்ள இருந்துட்டே இருக்குது. நான் ரொம்ப வெறுமையா நான் ஃபீல் பண்றேன், நான் குறைவா நான் ஃபீல் பண்றேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இல்லாதது மாதிரி இருக்குது. இத்தனை இருந்தும் என்னால மகிழ்ச்சியா வாழ முடியல. ஆனா நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய வெறுமையான சகல பாத்திரங்களையும் நிரம்பி வழிய பண்ணி நம்மை சந்தோஷத்தினால் இடை கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கு நீங்கள் வெறுமையா இருந்தாலும், எதுல நீங்க வெறுமையா இருந்தாலும், இன்னைக்கு நீங்க வெறுமையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த வருஷத்திலே வெறுமையை பார்த்த நீங்கள், இந்த ஆண்டிலே உங்களுடைய கைகளிலே வெறுமையை பார்த்த நீங்கள், இந்த வருஷத்தை முடிக்கும் போது நான் நம்புகிறேன், உங்கள் வாசத்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. கர்த்தர் உங்கள் வெறுமையான வீட்டை நிரம்பி வழிய பண்ணுவார். உங்கள் வெறுமையான கைகளை ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ணுவார். உங்களுடைய வெறுமையான சூழ்நிலைகளை கர்த்தர் வெறுமையை நிரம்பி வழிய பண்ணுகிறவர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வெறுமையை நிரப்புகிறவர் மட்டுமல்ல, நம்மளை வெறுமை
வெறுமை ஆக்கி நம்மை நிரப்புகிற கர்த்தராய் இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை ஊத்தணும்னா, ஆசீர்வாதத்தை வைக்கணும்னா, நம்ம ஏற்கனவே இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து விட்டு, ஏற்கனவே இருக்கிற அத்தனை காரியத்தையும் அழித்து வெறுமை ஆக்கிவிட்டு பின்பு அவர் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். வேதத்திலே நீங்கள் அன்னாளை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவங்க ரொம்ப வெறுமையா வர்றாங்க. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எத்தனை இருந்தும், நல்ல கணவனார் இருந்தும், சுற்றி நல்ல சூழ்நிலை இருந்தும் அவங்களுடைய இருதயம் வெறுமையாய் வருது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த ஆலயத்திலிருந்து அவங்களை அனுப்பும் போது நிறைவுள்ளவளாய் கர்த்தர் அனுப்புகிறார். பேதுருனுடைய படகை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அந்த படகு வெறுமையா இருக்குது. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு தங்களுடைய முயற்சிகளை எல்லாம் செலவழித்து தங்களுடைய ஞானத்தை எல்லாம் போட்டதுக்கு பிற்பாடு கூட அந்த படகுல கொஞ்சம் இடத்தை கூட நிரப்பவே முடியல. அந்த இடம் ரொம்ப காலியா இருக்குது, அந்த இடம் வெறுமையா இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த கப்பல் மூழ்கத்தக்கதாக கர்த்தர் அந்த கப்பலை நிரம்பி வழிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருந்தார். நான் நம்புகிறேன், உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய முயற்சி, நீங்கள் செய்திருக்கிற வேலை, நீங்கள் பாடுபட்ட அந்த காரியங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய கப்பலை வெறுமையாகவே வைத்திருக்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் நீங்க அறுக்கலாம். கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சோம், கையில வரும்போது ஒன்னும் இல்லாம இருக்கலாம். இந்த பேதுருவை போல காலியான படகை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் எத்தனை பேருடைய கப்பல் இன்றைக்கு வெறுமையா இருக்கிறதோ, அவர்கள் அத்தனை பேரை பார்த்தும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே, இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்க கப்பலை, ஆமேன், உங்க வாழ்க்கையை, ஸ்தோத்திரம், கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணி நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நம்புறவங்க கரங்களை மேல தட்டி சத்தமா அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் வெறுமையான படகுகளை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர், கர்த்தர், கர்த்தர் வெறுமையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபையில அதிகாலை ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கு ஜெபம். அப்போ ஒரு நாள் அந்த காலை ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் கேட்டேன், கடனா இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டேன். அப்போ கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க. அப்புறம் ஒரு சில இடத்துல அப்போ அடுத்த ஒன்று கேட்டேன், இந்த சர்ச்சிலேயே நான் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன், ஆனால் பேங்க்ல இது வரைக்கும் நான் அந்த ஸ்டார்ட் பண்ற அமௌண்ட்டை தவிர வேற ஒரு அமௌண்ட்டை நான் என் பேங்க்ல போட்டதே இல்லை. என் பேங்க்ல பேலன்ஸ் அந்த இன்ஸ்டியல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கை தூக்க சொன்னா நிறைய பேர் கை தூக்குனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்போ அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல இருந்து அவங்க திரும்ப அந்த பேங்க்ல அவங்க பணமே எதுவுமே இன்னும் போட்டதே இல்லை அப்படி. அப்ப நான் சொன்னேன், சரி நாளைக்கு நீங்க வரும்போது அந்த பேங்கோட பாஸ்புக்கை எடுத்துட்டு வாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதை வச்சு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுடைய நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அப்ப அடுத்த நாள் காலையில அதிகாலை ஜெபத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் வச்சிருந்த அந்த அப்ப இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அந்த டேபிள் மேல அத்தனை பேரும் நிறைய பேர் பாஸ்புக்கை கொண்டு வச்சாங்க. அப்போ ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க கையில கொடுத்தேன். அப்போ எல்லாரும் எடுத்துட்டு போனாங்க. அதுல இருக்கிற நிறைய பேர் சாட்சி சொன்னார்கள். ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு சாட்சியை ஒரு வயதான அம்மா ஒருத்தங்க சொன்னாங்க. என்னன்னா, அவங்களுக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அப்ப 80 வயசுல அந்த பாஸ்புக்கை எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது எனக்கே ஒரு அவிசுவாசம் இருந்துச்சு. என்ன அவிசுவாசம் இருந்துச்சுன்னா, இந்த 80 வயசு இந்த அம்மாவுக்கு ஆச்சு, இவங்க எங்க போய் பணத்தை போடுவாங்க, இவங்களுக்கு யாரு பணத்தை போடுவாங்க, இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணம் என்னதான் பண்ண போறது அப்படின்ற பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. அவங்க ஒரு வாரத்துக்குள்ள பாஸ்புக்கை எடுத்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் என் அக்கௌண்ட்ல 65,000 ரூபாய் வந்துச்சு பாஸ்டர்.
யாரை சந்தேகப்பட்டோமோ அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஏம்மா எப்படிம்மா இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே, இல்ல எங்க பையனுக்கு வந்து அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது, அவனுக்கு என்னமோ வந்து ஐடி ப்ராப்ளமாமா, எனக்கு எதுவும் தெரியல. அப்ப எங்கிட்ட வந்து கேட்டான், அம்மா உங்க அக்கௌண்ட் சும்மா தானே இருக்குது, நான் வேணா பயன்படுத்தி கேட்டோம்னா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னா, எங்க அம்மா எங்கிட்ட கொண்டு பாஸ்புக் கொடுத்துட்டு முந்தின நாளைக்கு தான் சொல்லிட்டு போறான், இதுல 65,000 ரூபாய் இருக்குது, பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு, அதுல நான் கொடுத்துறேன்னாரு. என்னுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டா. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனா ஆண்டவர் நிரப்பணும்னு நினைச்சிட்டாருன்னா ஹல்லேலூயா, உங்கள் வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவதற்கு வல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிற தெய்வம். ஆமென். ஆனால் நான் சொன்னது போல ஆண்டவர் வந்து ஒரு வெறுமையான பாத்திரத்தை நிரப்புவதற்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஒரு ப்ராசஸை பண்றாரு. எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து அழுக்கான ஒரு பாத்திரத்தில் ஆண்டவர் ஊற்ற மாட்டார், ஏற்கனவே இருக்கிறதுல ஆண்டவர் ஊற்ற மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதத்தோடையும் சம்பந்தப்படுத்தவே முடியாது. எல்லா ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம். அவர் சின்னதா கொடுத்தா போதும், அவர் உலகம் கொடுக்கிறது போல ரொம்ப பெருசா கொடுக்கலன்னா கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சின்னதா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, துன்பம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஏற்கனவே இருக்கிற வேதனையோடு இருக்கிற ஆசீர்வாதத்துல ஆண்டவர் ஒரு நாளும் ஊற்றுகிறதே இல்லை. முதல்ல ஆண்டவர் உங்களை நிரம்பி வழிய பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கர்த்தர் பண்ணுகிற ப்ராசஸ் என்னன்னா, கர்த்தர் உங்களை வெறுமையாக்குகிறார். கர்த்தர் உங்களை வெறுமையாக்குகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க வந்து இன்றைக்கு வெறுமையா இருக்கிறீர்களே, ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவரே உங்களை வெறுமையாக்குகிறார். கர்த்தர் உங்களை வெறுமையாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை வெறுமையாக்குவாரானால் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்ப பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். வேதத்திலே ஒரு 3 பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் வந்து ரொம்ப தரைமட்டமா ஆண்டவர் வந்து வெறுமையாக்குறார். அந்த 3 பேருடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நான் நிறைவுள்ளவளாய் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பாளேன் என்றால் நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, ஒரு அம்மாவா ஆண்டவர் என்ன பண்ணினார்னா வெறுமையாக்குறார், ரொம்ப வெறுமையாக்குறார். எந்த அளவுக்கு வெறுமையாக்குறார் அப்படின்னு சொன்னா, இவங்க அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமில் அவங்க குடியிருக்கிறாங்க. அந்த பெத்லெகேமில் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பிள்ளைகளோடு கணவனாரோடு நல்ல ஆசீர்வாதத்தோடு அவங்க பிள்ளைகளுக்கு அங்கேயே திருமணம் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது பொதுவாக பண்டைய காலத்தில் நிறைய நேரத்தில் பஞ்சகாலம் வரும். அப்போ அந்த பஞ்சகாலம் வரும்போது ஜனங்கள் தங்களுடைய ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய் அவங்க கொஞ்ச நாள் அங்க குடியிருந்து இங்க பஞ்சம் சரியாச்சுன்றதுக்கு அப்புறம் இங்க வர்றது நிறைய பேருடைய வழக்கமா இருந்துச்சு. அப்போ இந்த நகோமி என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து நிறைய பேர் போல, ஆனா இந்த நகோமி பஞ்சம் பிழைப்பதற்காக பெத்லெகேமில் இருந்து தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து நிறைவுள்ளவளா இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். கையில நிறைய காசு இருக்குது, அவங்களுக்கு சொத்து இருக்குது, அடுத்து இந்த பிள்ளைகளை அந்த ஊர்ல போய் சர்வே பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. திரும்பி இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம வரலான்னு சொல்ற அளவிற்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. ஆனா வேதம் சொல்லுது,
இந்த ஊரை விட்டு கிளம்பினதிலிருந்து அவங்க வாழ்க்கையில் ஒன்னொன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிருச்சு. எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. இப்போ தன்னுடைய ஊருக்கு அவங்க திரும்பி வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல இருந்து நான் கிளம்பும் போது நிறைவுள்ளவளாய் நான் கிளம்பினேன், எல்லாமே என் கையில இருந்துச்சு. ஆனா இப்ப நான் எப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன். என்னுடையது எல்லாமே என்னை விட்டு கடந்து போயிடுச்சு. எந்த அளவிற்கு இவங்க வெறுமையான அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் இவர்களை பார்த்து பரிதாபப்படுகிற அளவிற்கு வெறுமையானாங்க. எந்த அளவுக்கு வெறுமையானாங்கன்னா, பரிதாபப்படுகிற அளவிற்கு வெறுமையானாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம எப்படி வெறுமையாக்குவார் தெரியுமா? ஆண்டவர் நிரப்பணும்னா எப்படி நம்மளை வெறுமையாக்குவார் அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் பரிதாபப்படுகிற அளவிற்கு நம்மை கர்த்தர் சில நேரத்தில் வெறுமையாக்குவார். நம்மளை பார்க்குற நிறைய பேர் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, பரிதாபப்படுவாங்க. நீ எப்படி இருந்த, நீ என்ன இவ்வளோ வெறுமையாயிட்ட, எல்லாமே உன்னை விட்டு போயிருச்சா? ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த வெறுமையான அந்த நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ, தங்களை வெறுமையாக்குறார்களோ, நான் ஒன்றும் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, நான் நம்புறேன் நீங்க ஒன்றும் இல்லைன்னு கர்த்தரிடத்துல சொல்ல உங்களை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை வெறுமையாக்குறது அப்படின்றது ஒரு பெரிய கிருபை. வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாரும் ஆண்டவரிடத்துல என்ன ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறாங்கன்னா, நாம் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நாம் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஆமென். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியணுமா? ஆண்டவர் உங்களுடைய வெறுமையை மாத்தணுமா? நீங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னா, ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம், நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம். இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து எப்ப புறப்படுகிறதோ நான் நம்புகிறேன், அப்பொழுதே தேவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு யாரெல்லாம் தங்களை வெறுமையாக்குறார்களோ அவர்களை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. சொல்லுவோம் எல்லாரும், வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. சொல்லும் வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வீர பாத்திரமாய் கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வீத பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. சேர்ந்து குயவனே குயவனே குயவனே, பாடைப்பின் காரணரே, வெளி மண்ணால் என்னையுமே கண்ணோ பார்த்திடுமே. களிமண்ணான களிமண்ணான கண்ணோ பார்த்திடுமே. ஹல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவர் நம்மை வெறுமையாக்கி நம்மை நிரப்புகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மை எப்படி வெறுமையாக்குவார் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் நம்மை மற்றவர்கள் நம்மை பார்த்து பரிதாபப்படுகிற அளவிற்கு நம்மை வெறுமையாக்குற ஒரு கர்த்தர். நம்மளை பார்த்தா நமக்கே பரிதாபமா இருக்கும், நம்மகிட்ட ஒன்றும் இருக்காது. ஆனா வெளியில இருக்கிற நிறைய பேருடைய பார்வைக்கு ஒருவேளை நீங்க ரொம்ப நல்லா தெரிவிங்க, ஆனா ஆண்டவர் உங்களை வெறுமையாக்கிட்டே இருக்கலாம். நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர், அப்படின்னா 3 மாசம் ஒரு காலேஜில் 3 மாசம் நடக்கும். முடிச்ச உடனே ஒரு 10 days லீவு கொடுப்பாங்க. அந்த 10 நாள் லீவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த செமஸ்டர் அதே மாதிரி 3 மாசம். அடுத்த அந்த 3 மாசம் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் லீவு கொடுப்பாங்க. அந்த 6 monthல அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா, அவங்க எந்த திருச்சபையிலேருந்து வந்தாங்களோ அந்த பாஸ்டுக்கு கீழே போய் உட்கார்ந்து ஊழியம் செஞ்சு வரும்போது அவங்கள்ட்ட லெட்டர் வாங்கிட்டு வரணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் அந்த பைபிள் காலேஜில் வீட்டுக்கு போக முடியாதவங்க, வசதி இல்லாதவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 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 பைபிள் காலேஜில் தங்குவாங்க. ஆனால் நான் நிறைய டைம் 10 நாள் லீவுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அந்த 3 மாதம் லீவுக்கு 6 மாதம் லீவுக்கு நான் போனதில்லை. ஆனால் எங்களுடைய பைபிள் காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு பெரிய பாஸ்டருடைய மகன் அங்கே படித்தார், பெரிய ஊழியக்காரனுடைய மகன். அப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருக்கு கையில் பணம் இல்லையோ அவனுடைய கையில் அவன் காசு வச்சிருப்பான். அப்போ அவனுக்கு அவங்க தகப்பனார் அனுப்புவார். அவன் நல்ல வசதி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். எங்களுக்கு பொதுவாக வெளியே போகும்போது ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் தான் வாங்கி கொடுப்பாரு. அவருடைய நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணி ஸ்பைரல் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. அவனுக்கு எண்ணெய் இருக்கும், அவனுக்கு சோப்பு இருக்கும், அவனுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கும், அவனுக்கு நல்ல கீபோர்டு வாசிக்க தெரியும், அவனுக்கு நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும். அப்ப நாங்கெல்லாம் அவனை பார்த்து பார்த்து என்ன பண்ணுவோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். எப்பா பரவாயில்லப்பா, உனக்கு ஒரு நல்ல லைஃப். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த 6 மாதம் லீவு கிடைக்கும் போது அவன் ரொம்ப சந்தோஷமா அவனுடைய வீட்டுக்கு கடந்து போனான். ஆனா திரும்பி அந்த பைபிள் காலேஜுக்கு வர்றதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் அவருடைய கை கால் விழுந்து படுத்த படுக்கையாய் மாறிவிட்டார். அடுத்த டைம் சர்ச்சு பைபிள் காலேஜுக்கு வரும்போது எங்கள்கிட்ட ரொம்ப சோகமாக பேசினா, இந்த மாதிரி எங்கள் அப்பா அவ்வளோ ஊழியம் பண்ணவர், பெரிய சர்ச்சு, ஆனால் நான் பைபிள் காலேஜுக்கு வந்துட்டேன், அப்பாவுக்கு இப்போ ஸ்ட்ரோக் படுத்த படுக்கையாக இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னேன். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணினேன். அடுத்த லீவுக்கு அவனுடைய சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்சினுடைய செட்டப்பு முழுக்க மாறிடுச்சு. அவங்க அப்பா ஸ்ட்ரோக்கில் படுத்த படுக்கை ஆனதுனால சர்ச்சில் இருக்கிற எல்டர்ஸ், சர்ச்சில் இருக்கிற முக்கியமானவங்க அந்த ப்ரேயரை நடத்தி அவங்களுக்கு சரியா நடத்த தெரியாம, சரியா பிரசங்கம் பண்ண தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி பேசி இந்த மாதிரி சர்ச்சில் இருக்கிற நிறைய ஆத்துமாக்கள் வெளியே போயிட்டாங்க. இவன் பைபிள் காலேஜில் வந்திருக்கிறான். இவன் போய் எப்பவுமே இவன் ஊர்ல இருக்கும்போது இவர் தான் கீபோர்டு வாசிச்சிருந்தாரு. ஆனா கீபோர்டு வாசிக்க உட்கார்ந்தா, இல்லப்பா நாங்க ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணிட்டோம், நீ போய் உட்காரு, கீழே உட்காருன்னு சொல்லிட்டு இவரை கீழே உட்கார வச்சுட்டாங்க. இவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிருச்சு. அந்த 6 மாதங்களும் தன்னுடைய சொந்த திருச்சபையில, தான் வளர்ந்த திருச்சபையில ஒரு அனாதையை போல அப்படியே நடத்தப்பட்டார். ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப சொன்னார், நான் இனி கண்டிப்பா எந்த லீவுக்கும் நான் என்னுடைய ஊருக்கு போக மாட்டேன். அதற்கு பிறகு அவ்வளவு வசதி உள்ள அந்த பையன் எங்களோட பைபிள் காலேஜிலே இருக்க ஆரம்பிச்சார். 3ஆம் ஆண்டு படித்து முடிச்சார். நாங்கெல்லாம் அவர் ஒரு பெரிய கனவோட பார்த்தோம், உனக்கு ஊழியம் இருக்குது, உங்களுக்கு அப்பா ஊழியக்காரரு. ஆனா அவர் எங்க பார்த்து சொன்னாரு, எப்பா இப்ப நீங்க தான்ப்பா, உங்களுக்கு ஸ்தாபனம் ஒரு ஊழியம் தரும், நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல, நான் எப்படி அந்த இடத்துல போய் சர்வே பண்ண போறேன்னு தெரியலன்னு பைபிள் காலேஜ் முடிச்சு தன்னுடைய ஊருக்கு போனார். அந்த சர்ச்சில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போலதான் அப்படியே சபை முழுக்க சீரழிக்கப்பட்டு கிடந்தது. காலையில 4:30 மணிக்கு ஒரு நாள் அதிகாலையில எழும்பி 4:30க்கு அவருடைய கீபோர்டை ஆன் பண்ணி, மைக் சிஸ்டர்லாம் ஆன் பண்ணி அப்படியே ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சார். அது கிராமத்தில் இருக்க அந்த சர்ச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சர்ச்சு நடக்குதுன்னு சொல்லிட்டு காலையில 5 மணிக்கு வந்தா இவர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. ஒரு 1.5 மணி நேரம் ஆராதனை நடத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் பக்கத்துல வந்தாங்க. அந்த ஜனங்களுக்கெல்லாம் இந்த ஆராதனை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அன்றையிலிருந்து சபை ஜனங்கள் இவரை ஊழியக்காரராக அங்கீகரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சபையிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்.
சர்ச்சில் இருக்கிற அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு, இல்ல பாஸ்டருடைய பையனை ஆண்டவர் எழுப்பிட்டாரு, அவரை கர்த்தர் ஊழியக்காரனா மாத்திட்டாருன்னு அங்கீகரித்து இன்றைக்கு கர்த்தர் அவரை ஒரு மிகப்பெரிய திருச்சபைக்கு போதகராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை சில நேரத்தில் கர்த்தர் வெறுமையாய் மாற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை வெறுமையாய் மாற்றுகிறதை குறித்து எவ்வளவு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐயா, ஒரு நாள்ல நான் நிறைவுள்ளவளாய் இருந்தேனே, ஒரு நாள்ல நான் நிறைவுள்ளவனாய் இருந்தேனே, எல்லாமே என் கையில இருந்துச்சே, ஆனா இன்னைக்கு எல்லாமே என்னை விட்டு போய் நான் குறைவுள்ளவளாய் இருக்கிறேனே, எல்லாரும் என்ன பார்த்து பரிதாபப்படுகிற அளவிற்கு நான் ஆளாயிட்டேனே. ஆனா வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியினுடைய மனைவி தீர்க்கதரிசியினிடத்துல போய் என்னுடைய கடனுக்கு நான் என்ன பண்றது, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்றது? அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லாருடைய வீட்டுல இருக்கிற வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. அந்த வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே வைத்து அந்த எண்ணெயை ஊற்றும் போது அந்த வெறும் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறினது. அந்த தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய தேவன். இந்த 14வது நாள் ஜெபத்திலே கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் தான் உன்னை வெறுமையாக்கினேன், நான் தான் உன்னை வெறுமையாக்கினேன். கர்த்தர் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்திற்கு நல்ல பாத்திரமாய் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வெறுமை சீக்கிரமாய் மாறப்போகிறது. நம்புறவங்க இன்னொரு விசை கூட கரங்களை தட்டி ஆமோதித்து சத்தமாய் அப்பாவை பார்த்து, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் நம்புறேன், என்னுடைய வெறுமையை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் எந்த அளவிற்கு நம்மளை வெறுமையாக்குவார் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் பரிதாபப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் வெறுமையாக்குவார். எல்லாத்தையுமே ஆண்டவர் எடுத்திருப்பார், கொஞ்சம் கூட வைக்காம ஆண்டவர் எடுப்பார். அந்த இடத்துல நம்முடைய படிப்பு ஒர்க் அவுட் ஆகாது, அந்த இடத்துல நம்முடைய திறமைகள் ஒர்க் அவுட் ஆகாது, அந்த இடத்துல நம்முடைய பேச்சு சாதுரியம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க உடனே நீங்க நினைச்சுக்குங்க, கர்த்தர் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வெறுமையாக்குறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நியூவா, கர்த்தர் புதுமையா, கர்த்தர் அழகா, நம்ம நினைத்ததை விட ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்றை கர்த்தர் எனக்கு ஊற்ற போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு நடக்க போகுது, சீக்கிரமா நடக்க போகுது. இனி உங்களுடைய படிப்பல்ல, இனி உங்களுடைய திறமைகள் அல்ல, இனி உங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்க போறார், அவரே உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்ததுல குறைவு உண்டு, இதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஆசீர்வாதத்துல வேதனை உண்டு. ஆனா இனி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்துல கண்டிப்பாக வேதனை இல்லை, அந்த காரியத்துல வேதனை இல்லை. ஹல்லேலூயா. என்ன தாழ்த்துற ஆண்டவரே, என்ன தாழ்த்துற. அப்போ ஆண்டவர் உங்களை வெறுமையாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, சில நேரத்தில் ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுங்க. அநேகர் இந்த ப்ராசஸ்ல போகவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய திறமைகளை எப்பவுமே நம்பிட்டே இருப்பாங்க, அவங்கள தாழ்த்தவே மாட்டாங்க, தாழ்த்தவே மாட்டாங்க. என்னால முடியும், என்னால முடியும் அப்படின்னு நின்றுட்டே இருப்பாங்க. நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு புதுமையான ரசத்தை ஊத்துறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். இன்றையிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து இந்த 100 நாட்களிலையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் போய் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நானு கேட்கல கேட்கல, எல்லாரும் நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. டெய்லி இந்த ஜெபத்தை செஞ்சுட்டு போங்க பிரதர். அந்த இடத்துல கர்த்தர் வந்து நிற்பாரு, கர்த்தர் வந்து நிற்பாரு. ஏன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிப்பதே இல்லை. இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு கையில எதுவுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க அப்படி வெறுமையாக்க ஆக்க கர்த்தர் சும்மா இருக்கவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அந்த வரியை இன்னொரு டைம் சொல்லலாமா? வெறுமையான பாத்திரம். ஆனா இந்த 100 நாட்கள் முடிகிறதுக்குள்ள, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்க வருகை தாமதிக்குமானால், நெக்ஸ்ட் இயர் நான் காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னிடத்திலிருந்து கடந்து போகிற அந்த ஆசீர்வாதம் அநேகரை தொடரணும், அநேகரை ஆசீர்வதிக்கணும். என்ன ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. வேறுமையான சத்தமாய் வேறுத்து, ஹல்லேலூயா, நீரம்பி வாழியும் பாத்திரமா வீழங்க. இன்னொரு வீசி கூட சத்தமாய் வேறுமையான வேறுத்து தள்ளாமலே, எல்லாரும் கேட்போம், நீரம்பி வாழியும் பாத்திரமாய் வீழங்க செய்திடுமே. சொல்லுவோம், வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித வானைந்து கொள்ளுமே. 2 கைகளை மேலே குயவனே, குயவனே, பாடைப்பின் காரணரே, என்னையுமே கண்ணோ பார்த்திடுமே. களிமண்ணான களிமண்ணான என்னையுமே கண்ணோ பார்த்திடுமே. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை கர்த்தர் வெறுமையாக்குறார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். நீர் என்னை இப்பொழுது வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆமென். சோ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னுடனே உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்முடைய யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவரை ரொம்ப வெறுமையாக்குற ஒரு சூழ்நிலை. அப்படின்னா அவர் நேசித்த ஒரு புத்திரன் யோசேப்பு. ஆனா அந்த யோசேப்பை ரொம்ப செல்லமாய் வளர்த்தி நல்ல பலவர்ண அங்கேயே வாங்கி கொடுத்து, இப்போ பிள்ளையினுடைய மரணத்தை கூட பார்க்க முடியல, சடலத்தை கூட பார்க்க முடியல, தன்னுடைய கையில வெறும் ட்ரெஸ் மட்டும்தான் வந்துச்சுன்னு சொல்லி அன்றையிலிருந்து கிட்டத்தட்ட
ஒரு 17 ஆண்டுகள் இந்த யாக்கோபை யாராலையுமே மாற்ற முடியல. 17 ஆண்டுகள் மிகப்பெரிய தைரியசாலி. இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசிப்பீங்கன்னா, இந்த மனுஷன் தன்னுடைய கான்பிடென்ட்னால, தன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினால என்னென்னமோ அவர் செஞ்சாரு, என்னென்னமோ செஞ்சாரு. எந்த இடத்துலையும் தன் மேல் இருக்கிற நம்பிக்கை அந்த மனுஷன் விட்டு கொடுக்கவே இல்லை. அவனுடைய மாமனார் ஏமாற்றின இடத்துல தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்கல. இடையில வருகிற வழியில அவனுடைய தகப்பனார் தாயாரை விட்டு புறப்பட்டு வருகிற வழியில தன்னுடைய அந்த கான்பிடென்ட் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் இத்தனை நாட்களும் அவர் எதை நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா, என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், நான் அந்த ஊருக்கு போயிருவேன். இத்தனைக்கும் தேவனுடைய தூதனானவரோடு கூட போராடி மேற்கொண்டவன். அந்த இடத்துலயும் என்ன பண்ணல அப்படின்னா, இந்த யாக்கோபு விட்டு தரவே இல்லை. நான் விட்டு தர மாட்டேன். அந்த தூதன் சொல்லுகிறான், பொழுது விடுகிறது, நான் போகட்டும் சொன்னா, இல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய நான் உம்மை போக விடுவது இல்ல. எங்க போனாலும் ஜெயம், எங்க போனாலும் வெற்றி இல்லாம திரும்பி வர்றதில்லை. தன்மேல் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தன்னுடைய திறமையின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை. பார்க்கிறவங்க எல்லாரும் அவரை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, அவர் சிங்கம் மாதிரி, அவர் எப்படினாலும் வெளியே வந்துருவாரு, அவர் ரொம்ப தைரியசாலி, அவரால் முடியாது எதுவும் இல்லை, அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தாண்டுவார். ஆனா இப்போ தன்னுடைய மகன், செல்லமாய் நேசித்த மகன், அவனை சந்திக்கிறதுக்காக ஆசை இருக்குது, அவனை பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்குது. 17 வருஷமா இறந்து போயிட்டான்ற அந்த பையன் உயிரோடு இருக்கிறான்ற செய்தி பெரிய நல்ல செய்தி தான். ஆனா வேதம் சொல்லுது, இவருக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளையை பார்க்க போகிற அளவிற்கு இப்போ அட் பிரசன்ட் என்ன இல்லைன்னா, தன் மேல நம்பிக்கை இல்லை, தன் மேல கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. எல்லாரையும் ஜெயித்த இந்த மனுஷனால இப்போ முன்னேறி போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுவரையிலும் உன்னுடைய பலத்துல ஓடுன, இதுவரையிலும் உன்னுடைய திறமையில ஓடுன, இதுவரையிலும் எல்லாருக்கும் முன்னாடியும் பெரிய காரியத்தை நீ செஞ்சாய். ஆனா இப்ப நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்னா, வெறுமையாக்கி இருக்கிறேன். நீ இப்ப என்ன சொல்றேன்னா, என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு ஆசை இருக்கு ஆனா என்னால முடியல, எனக்கு விருப்பம் உண்டு ஆனா என்னால முடியல. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான். ஆமேன் சொல்லுங்கள். கரங்களை அசைத்து கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். இரண்டாவதாக எனக்கு கர்த்தர் என்னை வெறுமையாக்குறார். என்ன வெறுமையாக்குறாருன்னா, எனக்குள்ளே இருக்கிற அத்தனை தாளந்துகளும், எனக்குள்ளே இருக்கிற அத்தனை முயற்சிகளும் அப்படி ஜீரோ அப்படின்ற ஒரு லெவலுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்து, என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக பரிதாபப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் என்னை வெறுமையாக்குகிறார். நான் நம்புறேன். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன வெறுமையாக்குறாருன்னா, நம்பிக்கையே இல்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் என்னை வெறுமையாக்குகிறார். என்கிட்ட இருக்கிற வில் பவர், என்கிட்ட இருக்கிற தைரியம், இது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த சத்தத்தை கேட்கிற யாரையாவது ஒருத்தரை கர்த்தர் அந்த பாதையில நடத்துறாரா? கர்த்தர் உங்களை பாதையில நடத்துறாரா? ஒரு நாள் நம்பிக்கையா இருந்த நீங்க இன்னைக்கு நம்பிக்கையை இழந்து வந்திருக்கிறீங்களா? ஒரு நாள் எதையும் செய்யக்கூடிய வில் பவரா தைரியமா செஞ்ச நீங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு பயந்து போய் இருக்கிறீர்களா? நான் நம்புறேன், இந்த ப்ராசஸை உங்களுக்கு செய்கிறது யார் அப்படின்னா, கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு செய்கிறார். ஆண்டவர் ஒருவரே செய்கிறார். இதுவரையிலும் உங்க வில் பவர்னால, உங்க தைரியத்தினால செஞ்ச நிறைய காரியத்தை இனி கர்த்தர் பலத்தினால நீங்க செய்ய போறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அந்த வனாந்திரத்துக்கு கர்த்தர் உங்களோடு கூட நடந்து வரப்போகிறார். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களோடு கூட நடந்து வரப்போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட அந்த எகிப்திற்கு நான் வருவேன், அந்த சோதனையில நான் வருவேன், அந்த மரண கண்ணியில நான் வருவேன், அந்த பிரச்சனையில நான் வருவேன். இதுவரையிலும் ஓடுனது உன் பலத்தால், ஆனால் இனி ஓட போவது கர்த்தர்
கர்த்தர் பலத்தால் கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்ல. முழு பலத்தோட ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, என்னுடைய வில் பவர் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, என்னுடைய தைரியம் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, என் நம்பிக்கை ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் பலத்தை நான் நம்பினது உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய சம்பளத்தை நான் நம்பினது உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய டேலண்ட நான் நம்பினது உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய தைரியத்தை நான் நம்பினது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு தைரியமே இல்லை. அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அந்த சூழ்நிலைக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. எல்லாமே என்னை விட்டு போனது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எல்லாத்தையும் நான் இழந்தது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா மறுபடியும் என்னை தைரியத்தினால் நிரப்புகிற கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நம்முடைய பலத்தின் மேல அல்ல, அவருடைய கிருபையே சார்ந்து கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 1, ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரம்மா சொல்லுங்க, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை வெறுமையாக்குறார். ஆண்டவர் நம்மளை வெறுமையாக்குறார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மளை எப்படி வெறுமையாக்குறாருன்னா, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை எவ்வளவு தூரம் வெறுமையாக்குவார் அப்படின்னு சொன்னா, பரிதாபப்படுற அளவிற்கு என்ன வெறுமையாக்குவார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்ற அளவிற்கு என்ன கர்த்தர் என்ன பண்ணுகிறவர் சொல்லுங்க, வெறுமையாக்குகிற கர்த்தர். ஆனா ஆண்டவர் என்னை வெறுமையாக்குறார் என்றால் என்னை நிரப்புவதற்கும் கர்த்தர் வல்லமராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். குயவனே குயவனே, படைப்பின் காரணரே, வெறுமையான என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். குயவரே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுவோம், களிமண்ணான் என்னையுமே கண்ணோ பார்த்திடுமே. சொல்லுவோம், வேறுமையான் பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வாழி பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. சொல்லுவோம், வேதத்தில் காணும் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பானைந்து கொள்ளுமே, என்னையும் அவ்வித பாத்திரமா பானைந்து கொள்ளுமே. ஆமென். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று அந்த கடைசி காரியத்தை வாசிக்க போறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தினுடைய 72வது வசனத்தை வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 72வது வசனம். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்திலே வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. கவனிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்துல நம்ம முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்றது யார சொல்லுவோம்னா பேதுருவை சொல்லுவோம். எல்லாத்துலயும் முன்னாடி நிக்கணும்னு நினைக்கிறவன் யாரு? பேதுரு. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எல்லாத்துலயும் கடல்ல நடக்கிறதுன்றது சாதாரணமானதா?
அங்க இருக்கிற ஒருத்தருக்கு கூட அந்த எண்ணமே வரல. ஆனா யாருக்கு வந்துச்சு? பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல்ல நடந்து வரட்டுமா? எதையுமே தயங்குறதெல்லாம் இல்லை, எடுத்தா உடனே கேட்கறது தான். என்ன நினைப்பாரு, என்ன நடக்கும் அதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அங்க இருக்கிற சீடர்கள் முதல்ல யாரை தான் ஸ்க்ரூ பண்ணி விடுவாங்கன்னா, நீ போய் கேளுப்பா, நீ போய் கேளுப்பா. ஏன்னா அந்த லிஸ்ட்ல தான் பேதுரு இருந்தார். எதையும் டக்குன்னு கேட்டுருவாரு, எதுலையும் உடனே இது பண்ணிடுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன 3 தரம் மறுதலிப்பேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே நானா உங்களையா மறுதலிக்கிறதா? என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். என்ன தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. இவ்வளவு நாள் என்கிட்ட பழகி இதுதான் கண்டுபிடிச்சிங்களா? என்கிட்ட மறுதலிப்பானா? நீங்க யாரையோ நினைச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி ரொம்ப சவால் விட்டது யார் அப்படின்னு சொன்னா இந்த பேதுரு. அவருக்கு இவர் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இதுவரையிலையும் எல்லாருக்கும் முன்னாடியும் பேதுரு 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 பேதுரு, எல்லாரும் பேதுருவ நல்லவன், பேதுரு பெரியவன், பேதுருக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும், பேதுரு ஆண்டவரோட இருக்கிறவன், எதனாலும் செஞ்சிருவான்றவன். திடீர்னு இப்ப வேதம் சொல்லுது, ஆண்டவர் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னா மறுதலிச்சிட்டான். இப்ப அவனுக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. இதுவரையிலும் கட்டி காத்த பேரு, இதுவரையிலும் அவன் ஜனங்களுக்கு முன்னாடி நடக்க, இது எல்லாம் என்ன ஆச்சுன்னா அத்தனை மனிதர்களுக்கு முன்பாகவும் அவன் ரொம்ப ஒரு ஷையா வெறுமையா ஃபீல் பண்றான். 3 தரம் மறுதலிச்ச உடனே சேவல் கூவி இருக்கிறது. சார் இவ்வளோ நாள் ஆண்டவரை இவ்வளோ தூரம் நடத்திட்டு இந்த கடைசி நேரத்தில் போய் நான் இப்படி நடந்துக்கிட்டேனே, இப்படி நான் மறுதலிச்சிட்டேனே. எல்லாரையும் விட்டு வேதம் சொல்லுகிறது அவன் ஒதுங்கிட்டான், தனியா போயிட்டான். அந்த 12 பேரோடையும் மிங்கிளாகவே முடியல, விட்டுட்டான். ஏன்னா மனிதர்களுக்கு முன்பாக அவன் வெறுமையானான். ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவனை மனுஷங்களுக்கு முன்னாடி அவனை வெறுமையாக்கி திரும்ப ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுக்க வச்சு மறுபடியும் அவன் மேல கர்த்தர் கிருபையை ஊற்றி அதே மனிதர்களுக்கு முன்பாக ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவிற்கு கர்த்தர் அவன் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்தார். பிரதர், ஆண்டவர் மூணாவது சில நேரத்தில் ஆண்டவர் எங்க வெறுமையாக்குவார் தெரியுமா? நம்மளை எங்க வெறுமையாக்குவார்னா மனுஷங்களுக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்ணுவாரு? சுத்தமா சொல்லுங்க, கேட்கல. நம்ம நிறைய பேரு நமக்கு நம்ம வெறுமையா இருக்கிறோம். நீங்க உங்களுக்கு முன்னாடி நீங்க வெறுமையா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு முன்னாடி நீங்க வெறுமையா இருக்கீங்க. ஆனா யாருக்கு முன்னாடி நம்ம வெறுமையானது இல்லைன்னா, நம்ம மனுஷங்களுக்கு முன்னாடி வெறுமையா இருந்தா கூட நம்ம சில நேரத்தில் நம்ம வெறுமையா காமிக்க மாட்டோம். நம்ம வெறுமையா காமிக்க மாட்டோம். அவங்க முன்னாடி நமக்கு இருக்கிறது மாதிரி தான் காமிப்போம். அதுக்கும் அவங்க முன்னாடி நம்ம சம்பாதிக்கிற மாதிரி தான் காமிப்போம். ஆனா சில நேரத்தில் ஆண்டவர் எது வரைக்கும் நம்மளை கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னா, நம்ம யாருக்கு முன்னாடி நம்ம காமிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ, யார் முன்னாடி இவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்க நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அவங்க முன்னாடியே கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா, சொல்லுங்க, இந்த சத்தத்தை கேட்குற யாரையோ ஒருத்தரை கர்த்தர் அந்த ப்ராசஸ்ல உங்களை நடத்தலாம். பாஸ்டர், இவன் முன்னாடி நான் வெறுமையா இருக்கிறேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒரு நாள் இவன் முன்னாடி எவ்வளோ கெத்தா, எவ்வளோ தலைமையா, எவ்வளோ நல்லா வாழ்ந்தான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் வெறுமையாக்கிட்டாரே. ஆனா வெறுமையான பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீங்க வெறுமையா போவது இல்லை. உலகத்துல இருக்கிற குடம் ஒருவேளை உங்களுக்கு நிரம்பாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இருதயம் என்கிற அந்த குடம் நிரம்பி வழியும். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, மத்தியான நேரத்துல அந்த ஸ்திரீ தண்ணி எடுக்கிறதுக்காக வர்றாங்க. ஏன்னா இன்னொருத்தர் கூட அவங்க வர முடியாது. வரும்போது வேதம் சொல்லுது, காலியான ஒரு குடத்தை தூக்கிட்டு வர்றாங்க. சமாரியா ஸ்திரீ காலியான குடத்தை தூக்கிட்டு வைக்கும்போது ஆண்டவர் என்ன பேசுறாரு? தாகத்துக்கு தான்னு கேட்கிறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே நிரம்புது. அவ அவங்களுக்கு வெறுமையா இருந்தது வெறும் குடம் மட்டும் இல்லை, எதுவும் வெறுமையா இருந்துச்சு. சொல்லுங்க, தன்னுடைய இருதயமும் வெறுமையா இருந்துச்சு. ஆனா தன்னுடைய குடம் நிரம்புற அளவுக்கு அங்க தண்ணி இருந்துச்சு.
வார வாரம் வெறுமையா தான் வர்றாங்க. ஆனா அவங்க ரெண்டு வெறுமையை கொண்டு வர்றாங்க. ஒண்ணு அவங்க குடம் வெறுமையா இருக்கு, இன்னொன்னு அவங்க இருதயம் வெறுமையா இருக்குது. அந்த குடத்தினுடைய தண்ணி டெய்லி அவங்களுக்கு கிடைச்சிருது. ஆனா அந்த தண்ணியில அவங்களுக்கு என்ன இல்லைன்னா திருப்தியே இல்லை. அந்த தண்ணியை தூக்கிட்டே வெறுமையா வராங்க, அந்த குடத்தை தூக்கிட்டே வெறுமையா வராங்க, வந்தது மாதிரியே திரும்ப போறாங்க. ஆனா இப்ப ஒண்ணு நடக்குது. ஆண்டவர் பேசி முடிச்ச உடனே கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இனி தாகமே உண்டாகாதபடி ஒரு ஜீவ தண்ணீரை எனக்கு தர முடியும், எனக்கு தர முடியும்னு சொல்றாரு. இப்போ நீங்க அந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லும். தான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கும் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அது ஒரு வசனம் வரும். ஆமா, ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கும் தாகம் உண்டாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அதுல ஒரு வசனம் வரும், குடத்தை வச்சுட்டு அவ போனான்னு வரும். அது எத்தனாவது வசனம்னு தெரியல. எத்தனாவது வசனம் அது? 28வது வசனம், 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானே என்றாள். கைகளை தட்டி முழு பலத்தோட ஆமென். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பாருங்க. வேதம் சொல்லுது, டெய்லி குடத்துல வந்து அப்படியே தண்ணி எடுத்துட்டு போகும்போது வெறுமையா போறாங்க. இப்போ குடத்தை என்ன பண்ணிடுறாங்க? குடத்தை வச்சுட்டாங்க, குடத்தையே மறந்துட்டாங்க, தண்ணி எடுக்க வரதே மறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்க இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நிரம்பி வழியுது. இப்போ என்ன தண்ணி தேவைப்படலை, குடத்துல இருக்கிற தண்ணி தேவைப்படலை. அதான் வேதம் சொல்லுது, நிறைவானது வரும்போது உங்களை ஆண்டவர் நிரப்ப போறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை நெருப்ப போறாரு. உங்க இருதயத்துல இருக்கிற வெறுமை அப்படியே மாற போகுது. நீங்க நிறைய பேர் வெறுமையா இருக்கிறீங்கன்றதை நான் ஃபீல் பண்றேன். பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ்டர், என்னமோ தெரியல, எனக்குள்ள வெறுமை இருக்குது. இன்னைக்கு பாருங்க, மத்தியானம் சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது எனக்கு பிரியாணி இருக்குது, ஆனா என் மனசு வெறுமையா இருக்குது. எனக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, ஆனா என் மனசு வெறுமையா இருக்குது. எனக்கு எல்லாமே இருக்கு பாஸ்டர், எனக்கு வெறுமையா இருக்குது. எனக்கு நல்ல சம்பளம் இருக்குது, எனக்கு வெறுமையா இருக்குது, எனக்கு ரொம்ப வெறுமையா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, ஒரு ஒன்ன நிரப்ப போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க வீட்டுல இருக்கிற அரிசி டப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அரிசி டப்பா காலியாகி யாராவது ஒருத்தர் 25 கிலோ அரிசி கொடுத்து அந்த டப்பா நிறையும் பாருங்க, அப்போ ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனா அது என்ன சந்தோஷமா இருக்காதுன்னா, நித்தியமான சந்தோஷமா இருக்காது. அதுல இருந்து ஆக்கி சாப்பிடுற அந்த சாப்பாடு கூட நமக்கு என்னவா இருக்கும்னா, சில நேரத்துல வெறுப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா வெறுமையா இருக்குது. இருதயம் வெறுமையா இருக்கிறதுனால எங்க நிரம்பினாலும் எனக்கு என்ன இல்லைன்னா திருப்தியே இல்லை. எவ்வளவு நிரம்பினாலும் எனக்கு திருப்தி இல்லை. ஆனா இந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒண்ணு பண்ணுறாரு, அவளுடைய இருதயத்தை, வெறுமையா இருக்கிற இருதயத்தை நிரப்புறாரு. வேதம் சொல்லுது, வேற எங்கேயுமே எதுவுமே அவளுக்கு தேவைப்படவே இல்லை. பிரதர், சிஸ்டர், கஞ்சியா இருந்தா கூட நீங்க நிம்மதியா குடிக்க போறீங்க. சின்ன வருமானமா இருந்தா கூட நீங்க நிம்மதியா அதுல பிழைக்க போறீங்க. உங்களுக்குள்ள ஒரு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் தரப்போறாரு, சமாதானத்தை ஆண்டவர் தரப்போறாரு. என் வெறுமையை மாற்றுறதற்கு கர்த்தர் ஒருவரால முடியும். இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா போகுது. என்னை நிரப்புகிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு மட்டும் செய்யுங்க. தன்னை தாழ்த்துகிற எவனும், சொல்லுங்க எல்லாருமே, தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். தாழ்த்திட்டே இருக்கணும். சொல்லிட்டே இருங்க, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. யாராவது உங்களை புகழ்த்துறாங்களா, உடனே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, நான் ஒருத்த இல்லை. இந்த வார்த்தை மட்டும் உங்க வாயிலிருந்து விலகாம இருக்குமானால், நான் நம்புறேன், உங்க உயர்வனுடைய எட்டத்தை யாராலையுமே கணிக்கவே முடியாது. யாராலும் கணிக்க முடியாது. ஹல்லேலூயா,
ஹalleluya. என்னை வெறுமைப்படுத்தி என்னை ஒரு நிரப்புகிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேர் வெறுமை என்ற ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை வெறுமை என்கிற ப்ராசஸ்ல கொண்டு போறாரு. ஆனா இந்த 100 நாள் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் நிரம்பி வழிகிற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாரு. சுத்தமா கிளீன் ஆன உடனே, சுத்தமா சரியான உடனே அந்த வேலையை கர்த்தர் ஆரம்பிச்சிருவாரு. சேர்ந்து பாடி ஹalleluya. மண்ணாசையில் நான் மாயங்கியே மெய்வாழி விட்டதன்பே கண்போன போ பின்பற்றினே கண்டேனில்லை இன்பமே. சொல்லுங்க. காணாமல் போன தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதை நடத்திடுமே. வாழ்நாளெல்லாம் குயவரே பாடைப்பின் காரணரே கடைசியா எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நான் விருப்பப்படுறேன். தேங்க்யூ ஜீசஸ். நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை கண்டிப்பா வரணும். அதுவும் இந்த வார்த்தை வாயிலிருந்து அல்ல, இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை வரணும். இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை வரணும். ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. ஆண்டவர் எப்போ உங்களை வெறுமையா இருக்கிறவங்களை நிரப்புவார் அப்படின்னு சொன்னா, தாழ்மை அப்படின்றது, கர்த்தர் சமூகத்துல தாழ்த்துறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு எங்க வருது தெரியுமா? வாயில மட்டும்தாங்க வருது. வாயில மட்டும்தாங்க வருது. ஐயோ நான் ஒன்றும் இல்லை, ஐயோ நான் பூச்சி, ஐயோ நான் புழுகு, ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள என்ன இல்லைன்னா, இருதயத்துக்குள்ள தன்னை தாழ்த்துகிறதே இல்லை. ஆனா மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்கிறாரு சொல்லுங்க? சாஷ்டாங்கமா விழணும், மனப்பூர்வமா தாழ்த்தணும். அந்த கவனிங்க, நீங்க வந்து ஒண்ணு நினைச்சுக்குங்க. சில ஆசீர்வாதத்தை இல்ல சில பதார்த்தத்தை சில பாத்திரத்துல ஊத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த பாத்திரத்துல கொஞ்சம் கூட அழுக்கு இருக்க கூடாது. கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் அது கெட்டு போயிடும், அது கெட்டு போயிடும். உங்க லைஃப்ல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள சின்ன பெருமை கூட என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? இருக்கவே கூடாது. அந்த சின்ன உங்க மேல ஆண்டவர் அன்பு வச்சாருன்னா, உங்களை கர்த்தர் நிரப்பணும்னு நினைச்சாருன்னா, எதை கிளீன் பண்ண நினைப்பாரு தெரியுமா? அந்த சின்ன அழுக்க கூட கர்த்தர் எடுக்கணும்னு நினைப்பாரு. அது சரியாகிற வரைக்கும் உங்களை அவர் என்ன பண்ண மாட்டாரு. சத்தமா சொல்லுங்க. அதான் இந்த கார் வந்து செகண்ட்ஸ் கார் வாங்குற இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலருக்கு ஒரு பேர் இருக்கும். என்ன பேர் இருக்கும் அப்படின்னா, டீடைலிங் பண்றதுல இவங்கள மாதிரி யாருமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த டீடைலிங் பண்றதுன்றது என்ன அப்படின்னு சொன்னா, இதை எப்படி சொல்லலாம்னா பாத்தீங்கன்னா, இந்த மைக் இருக்குது. இந்த மைக்கை வந்து உங்கள்கிட்ட துடைக்க கொடுத்தேன்னு வச்சுங்களேன், நீங்க துடைப்பீங்க. எப்படி துடைப்பீங்க தெரியுமா? வெளியில ஃபுல்லா துடைப்பீங்க, இதை கலட்டி துடைப்பீங்க, கீழே துடைப்பீங்க, எல்லாம் துடைப்பீங்க. ஆனா இதுல டீடைலிங் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. என்னன்னா, இந்த மைக்கினுடைய சுவிட்ச் இருக்கு பாருங்க, சுவிட்ச். இந்த சுவிட்சுக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரவுண்டா இருக்குமா, உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? அழுக்கு இருக்கும். ஆனா வெளியில இருக்கிற யாருக்குமே இது பெருசா என்ன பண்ணாது, தெரியாது. நீங்க துடைக்கும் போது வெளியே துடைச்சிருவீங்க. ஆனா இதை டீடைலிங் பண்றவங்கன்றது யார் அப்படின்னா, ஒரு குண்டூசி எடுத்துக்குவாங்க. அந்த குண்டூசியில
ஒரு பனியன் கிளாத் எடுத்து அதில் வச்சுட்டு இதை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? லைட்டாக தண்ணியிலையோ இல்லை எதிலையோ நினச்சி உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அப்படியே க்ளீன் பண்ணுவாங்க. அந்த கிளீனிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியுமா? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் நம்மளை ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அவர் கிளீன் பண்றவர் மட்டும் கிடையாது. எப்படி கிளீன் பண்றவர் அப்படின்னு சொன்னா, ரொம்ப டீட்டெயிலா கிளீன் பண்றவர். உங்களுக்குள்ள ஒரு அசுத்தம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அதனால உங்களுக்குள்ள சின்ன பெருமை கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நான் தாழ்மைதான், நான் தாழ்மைதான், தாழ்மைதான். எப்பா நீங்க வீட்டுல தாழ்மை, எப்பா நீங்க சர்ச்சில் நீங்க தாழ்மை, எப்பா இந்த மனுஷனிடத்துல நீங்க தாழ்மை, ஆனா முழுக்க முழுக்க நீங்க தாழ்மையா? அது இறங்குற வரைக்கும் கர்த்தருடைய இரக்கத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அதனால எல்லாரும் இந்த 100 நாள் ஜெபத்துல ஒப்பு கொடுத்து ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு வரட்டும், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. இன்னொருத்தர் திட்டும் போது கூட கோபம் வராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தாழ்மை. அதைத்தான் தாவீது தூசிக்கும் போது கூட பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா ஆண்டவரே சொல்லலாமா? இந்த பாட்டை பாடும் போதே காணிக்கையும் செலுத்தி அப்படியே ஜெபித்து உங்களுக்காக முடிக்க போறேன். இந்த 14வது நாள் இன்று மாலையிலே, ஆமேன், தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு 14வது நாள் நிறைவு விழா. 6:30க்கு எல்லாரும் ஃபேமிலியா அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார், கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நானாகவே வந்திருக்கிறேன், நான் வீணாக வந்திருக்கிறேன். ஆண்டவரே யோசேப்பை போல நான் ஒழுங்கில்லை, ஆண்டவரே யோசேப்பை போல நான் நீதிமான் இல்லை, ஆனா என்ன கர்த்தர் நடத்துகிறதற்கு வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்ட. இப்ப சொல்லுவோம், நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன். இயேசுவே நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணும் இல்லப்பா. சத்தமா சொல்லுவோம், நானாகவே வந்து பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீர் காணிக்கை செலுத்துறவங்க செலுத்தல, ராஜ்ய சேர்த்து கொள்கிறார். மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் சொல்லுங்க எல்லாரும். அப்பா நேசிக்கலையே, எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து, சத்தமா கைய மேல உயர்த்தி, நான் வீணாகி
பிரசனத்தில் வந்து நீ பா நிரப்புங்கப்பா, இப்ப நிரப்புங்கப்பா, அந்த பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, அந்த பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சத்தமா பாடிட்டே இருக்கும்போது அந்த கிருபை உங்க மேல வந்து இறங்கட்டும். வந்து நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜி சேர்த்து கொள்வீரா. தகப்பனே, இந்த 14வது நாளுக்காக நன்றி அப்பா. ஏதோ ஒன்ன செய்ய போறீங்க, என்னமோன்னு எங்களுக்குள்ள பண்ண போறீங்க. எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, எல்லா வருஷத்தை போல இந்த வருஷம் நாங்க முடிக்க போறது இல்லை. இந்த வருஷத்துல ஒரு புதுமையா முடிக்க பண்ண போறீங்க. இந்த சத்தத்தை கேட்கறதுல நிறைய பேரை பெரிய பெரிய காரியத்திற்காக நீங்க தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை இனி அவங்க பார்க்க போறது இல்லை. அவங்க வம்சத்திலேயே முதல்ல அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்க ஜெனரேஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த காணிக்கைகள் தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. இன்னைக்கு மாலையில நடக்கிற அந்த ஜெபத்துல ஒரு பெரிய மகிமையை நாங்க உணரணும். இந்த 100 நாட்களும் உங்க மகிமை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.